இது கவனிங்க. விகித சமம், இது சரியான வார்த்தை. இன்னொரு வார்த்தை விகிதாச்சாரம். ஆங்கிலத்தில் ப்ரப்போர்ஷன். பின்னம் தான் இதுவும் 1/2. சமமா? இந்த பின்னமும் இந்த பின்னமும் சமமா? இதான் விகிதாச்சாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இந்த விகித சமம் இதை எப்படி எழுதலாம்? 1:2. இந்த 2 கோடா, அப்போ 2 டாட் 3:6. இதை எப்படி எழுதலாமா? ஓகே. இதில் எப்பயுமே முதல் உறுப்பு கடைசி உறுப்பு, ஃபஸ்ட்டு ஃபேக்டாரு லாஸ்ட் ஃபேக்டார், அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டார் இன்ட்டு ஃபோர்த்து ஃபேக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது செகண்ட் ஃபேக்டார், இது தேர்ட் ஃபேக்டார். செகண்ட் ஃபேக்டார் இன்ட்டு தேர்ட் ஃபேக்டார். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த மாதிரி விகித சமமாக இருக்கும் பொழுது முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன வருதோ அதே வேல்யூ தான் ஆகும். இரண்டாவது உறுப்பும் மூன்றாவது உறுப்பையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? அன்றைக்கி கேட்டிங்களா சார் 2 3 கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதான். ஆமாம். இப்போது ரைட், இதை சால்வ் பண்ணுங்க. 4வது உறுப்பை கண்டுபிடிங்க. என்ன பண்ணணும்? இதையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 9 36. ஓகேவா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 36 தான் கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு 3 36 தான் கிடைக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது எக்ஸு, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 36 தான் வரும். இப்போ எங்கள் எக்ஸ் இருக்குது, இதை தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன். அப்போ இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன வரும்? 12. இன்னொன்று போடலாமா? 21. அஞ்சு இஸ்ட்டு தெரியல, 15:21. இதை கண்டுபிடிங்க. வெரி குட். இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிதா? தான் இது தெரியல எனக்கு. எக்ஸ் ஈஸ்ட்டு 15 வச்சுக்கலாம். இன்ட்டு ஈக்குவல் டு 5 × 21. இன்னும் மணிகண்டன், வெரி குட். 5 20 எவ்வளவு? 105. 5 21. இப்போ எக்ஸ் இன்ட்டு 15. எக்ஸ் இங்கே விட்டுட்டு இங்கே வந்தால் ஆகும் டிவிஷனில் 15 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 7. இந்த 7. நரேந்திரராஜ் ஓகேவா? அவ்வளோதான். ஈக்குவேஷன் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். பின்னம்னா என்ன? பின்னத்தை புரிஞ்சாக்க இந்த கான்செப்ட்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அப்போ மறக்கவே மறக்காது. மணிகண்டன் பிக்கப் ஆகிட்டார். டிவிஷனில் கஷ்டமாக இருந்துச்சா? இப்போ டக்குன்னு சொன்னீங்களா 7 சார்னு? இல்லை போட்டிங்களா முன்னாடி ஆன்சரு? இல்லை, இப்போ தான். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்கள் மூளையை நீங்கள் ரெடி பண்ணுறது பொறுத்தா இருக்குது. அது குழந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுக்கலாம். வரும் வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் உங்களால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.
எங்கே பிரச்சனையாகுது? மனப்பாடம் பண்ண வச்சானுங்களா வார்த்தையை, அங்கே தான் பிரச்சனையே. அடுத்து போகலாமா? அடுத்து இன்னொரு டைப் பார்த்துருவோம். இங்கே கவனிங்க, இது ஒரு டைப் ரேஷியோவில். A/B ஈக்குவல் டு திஸ் நம்பர் இருக்குது. அடுத்து B/C ஈக்குவல் டு திஸ். அப்போ AC என்ன? சரியா? நரேந்திர ராஜ் எழுதாதீங்க, இங்கே வாங்க. A/B ஈக்குவல் டு என்னது? 2:3. இப்போ ஏங்கிறது 2, பிங்கிறது 3. ஓகேவா? அடுத்தது B/C 5:4. இப்போ என்ன கேட்குறான்? A/B எவ்வளவு, C எவ்வளவு? இந்த கான்செப்ட். சரி, இது நம்மளுக்கு எதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ காமனாக எடுங்க. ரெண்டு விகிதம் இருக்குது, AB BC. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? B. இப்போ என்ன பண்ணால், இங்கே உள்ள பியோட மதிப்பு இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டுலேயுமே. அப்போ இதே மேலே இங்கேயும் ஒரே நம்பர், பின்னம் தானே, பின்னத்தில் மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே மதிப்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு நம்பர் கிடைக்கும். மதிப்பு ஒன்று தான். நமக்கு இருக்கா? ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இங்கே உள்ள 3 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், போடுங்க. I2 இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொன்று 10, I3 15. இங்கே பின்னம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஈஸி. மேலே இங்கேயும் பின்னத்தை ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடைக்கும். அடுத்தது 3 15, 4 12. இப்போ பியோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? ஒரே நம்பர் ஆயிடுச்சா? அப்போ இதுவும் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ண ஒரே நம்பரால் அங்கே மல்டிப்ளை பண்ணனால இந்த வேல்யூ மாறாமல் 2:3 வேல்யூ மாறாமல் இன்னொன்று கிடைக்குது. அதேமாதிரி 5 இந்த 3 வச்சு மல்டிப்ளை பண்ணனால 5:4 வேல்யூ மாறாமல் இது கிடைக்குது. அதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? பியோட மதிப்பு காமன் ஆயிடுச்சு, பியோட நம்பரு காமன் ஆயிடுச்சு. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளவு? 10, சியோட மதிப்பு 12. புரிஞ்சதா? ஏன்னு தெரியணும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னு புரியுதா? ஏன் ரெண்டையும் கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்? காமனாக மாறணும். அடித்து சின்னது பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. இது என்னது? பெரிய நம்பரா? எப்பயுமே விகிதாச்சாரம் வந்துட்டு எப்படி இருக்கணும்? விகிதம் ப்ரைம் நம்பராக இருக்கணும், கோ ப்ரைம் நம்பர் அந்த மாதிரி மாறணும். இப்போ 2 டிவைட் பண்ணலாமா? 5:6 அது மாற்றிக்கங்க. அப்படியே ஆனால் இப்படி தான் சின்னதாக தான் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க டக்குன்னு, லோ வோல்டேஜ். இல்லை விட்டுருங்க. வெளியில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை இது எரியட்டும், இது இந்த லைட் எரியட்டும். ஓகேவா? அடுத்தது இது போடலாமா? இதை சால்வ் பண்ணுங்க. A/B, A = B. இல்லை இது வந்துட்டு வேறு, இது ரைட். இதை எடுத்துக்கங்க. அங்கே பாருங்க, ஆஃப் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் நமக்கு இருக்கா இல்லையா? அவ்வளோதான், வேலையும் முடிஞ்சு போச்சு. இன் இல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இன் இல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்டுன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். வேலையே முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட்.
ஓகேவா அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 2/3. அதேமாரி பி ஈக்குவல் டு சி இன்ட்டு 4/5. கரெக்டா? இப்போ சி இங்கே என்ன, இது கூட என்னவா இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வந்தால் என்ன ஆயிரும், டிவிஷனில் வந்துடும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு 2:3. அடுத்தது பி ஈஸ்ட்டு சி, இதை எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம்ல ஃபஸ்ட் நாள்லேருந்து, ஈக்குவல் டு 4:5. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆமாம், ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு 2:3. பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு 4:5. இது 2 காமன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மேலே இங்கேயும் ஒரே நம்பரில் ஏன்னு தெரியும் உங்களுக்கு. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? போட்டால் என்ன வரும், 6:8. 8:12 தப்பாக போட்டேன். 15. 15. இதை 3 சுருக்க முடியுமா? 3 சுருக்கிறதுக்கான காமனான எண் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதான். இதுதான் ஆன்சர். இப்படி போடும்போது அதான் என்ன பண்ணோம், எந்த ஒரு ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அதை ஈக்குவேஷனாக மாற்றுங்க, ஆன்சர் கிடைக்கும். சமன்பாடாக மாற்றுதல், எந்த சம்மாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான். அடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதான். அவ்வளோதானே? ரைட், சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. விகிதாச்சாரத்தில் எத்தனை டைப் பார்த்துருக்கோம்? 2 டைப்பா? 2 டைப் தான் விகிதாச்சாரம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். 1. அடுத்து 2வது டைப்பு இது. 3வது டைப்பு இதுலேயே கொஞ்சம் கேள்வி மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கும், வில்லங்கமாக இருக்கும். 3 டைப். ஆமாம், எது காமனாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். கேட்குறாரு இங்கே பாருங்கள், இங்கே பி காமன், நான் தான் சொன்னேன் பி காமனாக இருக்குது. இங்கே ஏ காமனாக இருந்தால் அந்த ஏவோட மதிப்பு தான் எடுத்துகிட்டு போய் இங்கே அப்போ தான் ஏன் இந்த நம்பரு ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். பின்னத்தோட வேல்யூ மாறாமல் இருக்கும். விகிதத்தோட வேல்யூ அப்படி வச்சுக்கலாங்க. பின்னம் தானே விகிதம், அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோட லிங்க் பண்ணிகிட்டே வாங்க. ரைட், ஓவர். சால்வ் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு. அது போக இதை பார்த்துட்டு நாளைக்கு வேறு என்ன பார்க்குறீங்க, என்ன பார்க்கலாம் வேறு?